மனித பிறப்பு விலை மதிக்க முடியாதது, அதனை மண்ணில் வீசி விடாதீர்கள். இப்பொழுது கிடைத்துள்ளது மீண்டும் ஒரு பொழுதும் கிடைக்காது, ஒரு பொழுதும் கிடைக்காது, ஒரு பொழுதும் கிடைக்காது. இது மிகவும் ஒரு பெரிய விஷயம். ஞானிகளும் மகான்களும் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். மனித பிறப்பு விலை மதிக்க முடியாதது, அதனை மண்ணில் வீசி விடாதீர்கள். இப்பொழுது கிடைத்துள்ளது மீண்டும் ஒரு பொழுதும் கிடைக்காது. அவர்கள் வைரம் விலை மதிக்க முடியாதது என கூறவில்லை, மனித பிறப்பு விலை மதிக்க முடியாதது என கூறியுள்ளார்கள். மனித பிறப்பு விலை மதிக்க முடியாதது, அதனை மண்ணில் வீசி விடாதீர்கள். இப்பொழுது கிடைத்துள்ளது மீண்டும் ஒரு பொழுதும் கிடைக்காது. சென்று குருவின் அருளுரையை கேளுங்கள், கடவுளின் புகழை பாடுங்கள். காலையும் மாலையும் அமர்ந்து கடவுளிலே தியானம் செய்யுங்கள். அதற்கு செலவெதுவும் செய்ய தேவையில்லை. சேற்றிலே சிக்கியிருக்காதீர்கள். இப்பொழுது கிடைத்துள்ளது இனிமேல் எப்பொழுதும் எப்பொழுதும் கிடைக்காது. இதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது மீண்டும் மீண்டும் கிடைக்கப் போவதில்லை. இது இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. இவை பிரேம் ராவத் அவர்களின் உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகும். மானிட வாழ்க்கை அரிதானது, அதை மண்ணில் வீசுவது தவறானது. எப்பொழுது கிடைத்துள்ளது இந்த நல்ல வாழ்க்கை, எப்பொழுதும் எப்பொழுதும் கிடைக்காது. இனிமேல் எப்பொழுதும் எப்பொழுதும் கிடைக்காது. மானிட வாழ்க்கை அரிதானது, அதை மண்ணில் வீசுவது தவறானது. எப்பொழுது கிடைத்துள்ளது இந்த நல்ல வாழ்க்கை, எப்பொழுது எப்பொழுதும் கிடைக்காது. இனிமேல் எப்பொழுதும் எப்பொழுதும் கிடைக்காது. மானிட வாழ்க்கை அரிதானது, அதை மண்ணில் வீசுவது தவறானது. நீர்மேல் குமிழி எனும் போற்றை நினைத்தால் அதுதான் உந்தன் வாழ்க்கை. காலையில் கதிரவன் உதித்தது மறைந்திடும் பரித்துளி போன்றது இந்த யாக்கை. குருவருள் உரையை கேளுங்கள், கேட்டதை நடைமுறையாக்குங்கள். அனுதினம் அமைதியின் அனுபவத்துடனே ஆனந்தமாக வாழுங்கள். மானிட வாழ்க்கை அரிதானது, அதை மண்ணில் வீசுவது தவறானது. எப்பொழுது கிடைத்துள்ளது இந்த நல்ல வாழ்க்கை, எப்பொழுதும் எப்பொழுதும் கிடைக்காது. இனிமேல் எப்பொழுதும் எப்பொழுதும் கிடைக்காது. சுயநலம் நிறைந்த உலகத்திலே சுகத்தினை தேடி அலையாமல், சுயத்தினை அறிய உதவிடும் தூய குருவினை பற்றி கொள்ளுங்கள். காயமே கோயில் என்றார்கள் முன்னோர்கள், வேறென்ன சொன்னார்கள்? காடு மலை என கடவுளை தேடி அலைந்து திரிந்து ஏனோதீர்கள். மானிட வாழ்க்கை அரிதானது, அதை மண்ணில் வீசுவது தவறானது. எப்பொழுது கிடைத்துள்ளது இந்த நல்ல வாழ்க்கை, எப்பொழுதும் எப்பொழுதும் கிடைக்காது. இனிமேல் எப்பொழுதும் எப்பொழுதும் கிடைக்காது.
கற்பனை வாழ்வில் மூழ்கி நிதம் காலங்கள் மெதுவாய் கடந்தோடும் நரைதிரை வந்து நலிந்துடல் நொந்து நாடகம் ஒரு நாள் நிறைவேறும் உத்தரவாதம் எதுவும் இல்லை உயிர் வாழ்க்கைக்கு உறுதி ஒன்றுமில்லை நித்தமும் இறுதி நாளென எண்ணி நிம்மதியாகவே வாருங்கள் மானிட வாழ்க்கை அரிதானது அதை மண்ணில் வீசுவது தவறானது எப்பொழுது கிடைத்துள்ளது இந்த நல்ல வாழ்க்கை எப்பொழுதும் எப்பொழுதும் கிடைக்காது இனிமேல் எப்பொழுதும் எப்பொழுதும் கிடைக்காது